நேத்துக்கும் இன்னைக்கும் மட்டும் இந்த 2 டேஸ்ல பாத்தீங்கன்னா 6 பெண்கள் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்க. மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்க அவங்க அலைய விட்டு, அதாவது ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நீங்க எடுக்கணும், அந்த பொண்ணு வந்து 18 வயசுன்னு சொல்லி அங்க அலைய விட்டு, இங்க வந்தா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் போங்கன்னு சொல்லி இதுல வந்து போலீஸ் ஸ்டேஷன் அலைய விட்டுருக்காங்க. இன்னைக்கு போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல மட்டும்தான் விவிஐபி, ஏகப்பட்ட பேருக்கு அல்லு செல்றதுக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் இங்க இருந்து சும்மா இங்க இருந்து கார்ல போறாங்க, 20 கார்ல எந்த பாகிஸ்தான் தீவிரவாதி வந்து உங்களெல்லாம் கொல்ல போறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு டிராபிக் அலைன் பண்ணி கொடுக்கறதுக்கு அவ்வளவு போலீஸ். ஆல் திஸ் போலீஸ் ரிசோர்சஸ் ஹஸ் பீன் யூட்டிலைஸ்ட் இன் தி ராங் வே. இது மக்கள் தாங்க கேட்கணும். நீ தோத்து போயிட்டீங்கன்னா எங்க போற? வீட்டுக்குள்ள லுங்கி கட்டிட்டு உட்கார்ந்திருக்க. ஒபே த ஆர்டர்னு போலீஸ்க்கு சொல்லுவாங்க. இப்ப அவங்க சுப்பீரியர் ஆபீசர் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒபே த ஆர்டர் சொல்றாரு. அவங்களுக்கு ஒபே த ஆர்டர் வந்து தேர்ட் பில்லரா இருக்க வேண்டிய எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி now has become a giant check for the legislative authorities. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பந்தோபஸ்து போயிருக்கும். ரோட்ல போய் நிக்கிறதா பந்தோபஸ்து. இப்ப ஓட்டு கேட்க மரமும் தனியா வரீங்கல்ல, அப்ப உங்களுக்கு செக்யூரிட்டி தேவைப்படல. அப்ப அந்த 20 காரை கூட்டிட்டு வந்து செக்யூரிட்டி ஓட்டு கேளுங்க, எவன் ஓட்டு போடுறான்னு மட்டும் பாத்துறேன், விலக்கி விடுங்க. 20 பேர்த்த 20 காரை கொண்டு வந்து ஊரே விலக்கி விட்டு எங்க யார்கிட்ட போய் ஓட்டு கேட்பீங்க? நானும் எங்கள் அப்பாவும் புது ஆட்டோ வாங்கிட்டு வந்தோம் சார். ஒரு போலீஸ்காரர் வந்து கார்காரனை போனாரு, பைக்குக்காரனை போனாரு. எங்கள் ஆட்டோவை மட்டும் 3 அடி அடிச்சார் சார். ஏன் சார் எங்களை மட்டும் அவர் அடிக்கிறாரு? நான் வக்கீலாகணும் சார். எங்க ஒரு சின்ன பையனுக்கு எப்படி ஒன்று தோணுது பாருங்க. அவன் ட்ராக்கே மாத்துறாங்க இங்க அவங்க. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அட்வொகேட் சதீஷ் சார் தான். வாங்க அவங்க கூட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார், சூப்பர். ஆக்சுவலாக வந்து இது வரைக்குமே ஒரு கேள்வி இருந்தது, தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை எப்போ கிடைக்கும் அப்படின்னு. கோயம்புத்தூர் வழக்கிலையுமே கிட்டத்தட்ட 150 நாட்களுக்குள்ள தண்டனையானது கிடைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா 2023 நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் வந்து ஒரு 3 சிறுமிகள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டாங்க. ஸோ அதுக்கான ஜட்மெண்ட் ஆனது இன்னைக்கு வந்திருக்குது. என்ன அப்படின்னா, தப்பு பண்ணவங்களுக்கு தூக்கு தண்டனையும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து 7 லட்சம் அமௌண்ட்டும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தப்பு பண்ணவங்களுக்கு தூக்கு தண்டனை அப்படின்றது பொதுமக்களுடைய பார்வையில் சரியான ஒரு விஷயமா இருக்குது. ஆஸ் அன் அட்வொகேட்டோடைய உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இல்லை, ஆக்சுவலாக நீதித்துறை ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல பரிசீலனை பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 3 குழந்தைகள், அதில் வந்து 7 லட்சம் வேற அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ குட் அப்கமிங். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பாப்புலேஷன், நம்ம கண்ட்ரி வந்து பாப்புலேட்டட் கண்ட்ரி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி கொஞ்சம் வந்து தண்டனைகள் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் வந்து இதை தடுக்க முடியும். ஏன்னா அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து தூக்கு தண்டனைக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருப்பாங்க. பட் இந்த விதத்தில் நம்ம யோசிக்கும் போது பாப்புலேட்டட் கண்ட்ரிக்கு நம்ம ஒரு கொஞ்சம் பயத்தையும் நம்ம கொண்டு வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இதுக்கு பயத்தையும் கொண்டு வந்தால் தான் இது நல்லதுன்னு நான் சொல்லி நினைப்பேன். ஸோ அந்த தண்டனையை நம்ம வரவேற்போமே, அந்த மாதிரி நடக்கட்டுமே. பிகாஸ் ஏன்னா நேற்றுக்கும் இன்னைக்கும் மட்டும் இந்த 2 டேஸில் பார்த்தீங்கன்னா 6 பெண்கள், அதில் மோஸ்ட்லி வந்து 18 வயசுக்கு கீழே உள்ள பெண்களும் 18 வயசு பெண்களும் 6 பெண்கள் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதுலேயும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு +2 படிக்கிற பொண்ணை கொடூரமாக வெட்டி கொண்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மனநிலையிலிருந்து பெண்களை எப்படி பாதுகாக்கிறதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஓகே, அது பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஒன்றும் டெஸ்ட்டு ப்ரூவ் ஆகலை. காயங்கள் பட்டிருக்குன்னு அப்படின்றது தான் எனக்கு வந்த பார்வை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலீஸோட அலட்சியமும் வந்து பார்க்குறோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்கே அவங்க அலைய விட்டு, அதாவது ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனில் தான் நீங்கள் எடுக்கணும், அந்த பொண்ணு வந்து 18 வயசுன்னு சொல்லி அங்கே அலைய விட்டு, இவங்க நார்மல் போலீஸ் ஸ்டேஷன் எடுக்காமல் போய் அந்த கம்ப்ளைண்ட்டை இங்கே வந்தால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போங்கன்னு சொல்லி இதில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அலைய விட்டுருக்காங்க. அதை வந்து இன்னைக்கு அதனால தான் தனிப்படை போட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றுமே வந்து அந்த கிராம மக்கள் வந்து ரொம்ப கடுமையாக அதை எதிர்க்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்கான அந்த பெண்ணோட மதிப்பை கூட நான் கேட்டேன். அந்த 454 500க்கு எடுத்திருக்காங்க 10th. ஓகேங்களா? அந்த மதிப்பெண்ணை வந்து பார்க்கும் போதே எனக்கு இதாக இருந்துச்சு. நல்லா படிக்கிற பொண்ணு, அதையும் வந்து அந்த பொண்ணை வந்து கேவலமாக வேற அந்த பெண் இன்ஸ்பெக்டர் பேசினதா வந்து ஒரு இது சொல்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தோம் பார்த்தீங்களா, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா போலீஸ். இன்னுமே போலீஸ் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? நான் முன்னாடி சொன்னது நடவடிக்கை பயங்கரமாக இருக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பி வந்து பேசுகிற மாதிரியும் இருக்கணும் போலீஸ். இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கூட நம்ம யோசிக்கிறோம்.
ம். ஓகேங்களா, அவங்கள நம்புறது இல்லை, போலீஸை வந்து நம்புறதே இல்லை. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது வழியாக தான் நம்ம போகிறாங்க. டைரெக்டாக ஒரு போலீஸ்ட்டு போய் நேராக யாருமே வந்து டீலே பண்ண மாட்டாங்க. அப்ரோச் பண்ண முடியல. அப்படிங்கும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த தேர் இஸ் ஒன் பெரியர் கேப் பிட்வீன் போலீஸ் அண்ட் மக்கள். அதை நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னு கேட்டீங்க, ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் எங்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வேலை இல்லை. ஓகே. And as a lawyer, I will say that is our job is in court. ஓகேங்களா, ஆனா மக்கள் ஏன் வந்து ஒரு அட்வொகேட்டை கூப்பிட்டுட்டு ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்கன்னா ஒரு பயத்தினால. ஓகேங்களா, ஒரு பயத்தினால சார் நீங்க கொஞ்சம் கூட வாங்க சார்னு எதுக்கு சொல்றாங்க, எதுக்கு அட்வொகேட் போறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு போலீஸ் நடந்துக்கிறாங்க. ஓகே. ஓகேங்களா, இது வந்து ஜென்ரல், நான் வந்து எல்லா போலீஸையும் சொல்லலை. ஓகேங்களா, எல்லாத்துக்குமே வந்து விதிவிலக்கு இருக்கு. ஓகேங்களா, ஸோ நிறைய இடத்துல ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இந்த மாதிரி ஒரு பெண்கள் சம்பந்தமான ஒரு விஷயம், வயசு பொண்ணு. ஓகேங்களா, அதில் வந்து இந்த ஸ்டேஷனுக்கு போ அந்த ஸ்டேஷனுக்கு போ, ஆல் உமன், அந்த பொண்ணு அங்கே தான் எடுப்பாங்க, அந்த பொண்ணு வந்து அபோவ் தென் 14 இயர்ஸ் அங்கே போங்க அப்படின்னு சொல்லி நார்மல் போஸ்ட்னு இப்படி மாறி மாறி அலக்களிக்கிறது வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு சூழ்நிலை இதை பண்ணாமல் அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நடத்திக்கணும். ப்ளஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மட்டும்தான் விஐபி. ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர்த்துக்கு அல்லு செல்றதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸு, ஒரு மஃப்டி இங்கேருந்து சும்மா இங்கேருந்து காரில் போகிறாங்க, 20 காரில். எந்த பாகிஸ்தான் தீவிரவாதி வந்து உங்களெல்லாம் கொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஓகேங்களா, ஒரு 20 கார் போகுது, 20. இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ். டாக்ஸ் மணி ஹஸ் பீன் யூட்டிலைஸ்டு ஃபார் தீஸ் பர்பஸ். நீ எலெக்ஷனில் தோற்று போயிட்டீங்கன்னா ஒரே ஒரு காரில் தானே போகிற. நீ எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே மட்டும் உனக்கு எப்படிப்பா உனக்கு வந்து த்ரெட் வருது? எனக்கு ஒன்றும் எப்படி உனக்கு த்ரெட் வருது? நீ நடந்து போன காலைல வாக்கிங் போகும்போது நடந்து போற, நாயினா பக்கத்துல போகுது சார். நான் சொல்றேன், எலெக்டட் பீப்புளே நான் சொல்றேங்க, காலைல நடந்து போறாங்க இங்க வாக்கிங்க்கு, நார்மலா மக்கள் பால் வாங்கிட்டு போறாங்க, 2 நாயினா போகுது. அப்ப மட்டும் உங்களுக்கு 20 வண்டி தேவை இல்லையா? எதுக்கு வந்து நெட்டுக்கும் உங்களுக்கு போலீஸ் நிக்கணும்? உங்களுக்கு டிராபிக் அலைன் பண்ணி கொடுக்கறதுக்கு அவ்வளோ போலீஸ். All this police resources has been utilized in the wrong way. இது மக்கள் தாங்க கேட்கணும். நீ தோத்து போயிட்டீங்கன்னா எங்க போற? வீட்டுக்குள்ள லுங்கி கட்டிட்டு உட்காந்துருக்க. நார்மலா நான் கேட்கிற கேள்வி தானங்க. ஏன் எதிர்கட்சி தலைவர் ஆனா மட்டும் உனக்கு இதே கிடையாது? ஏன் காலையில இருக்கிறவனுக்கு பிரச்சனை, ஏன் ஈவினிங் இல்ல? காலையில நீ வாக்கிங் போற, கையில குச்சி வச்சு நாயினா போகுது, தெரு நாயினா பக்கத்துல போகுது. பாக்குறோம்ல நம்ம வீடியோ இல்ல, தெரு நாயினா பக்கத்துல போகுது. ஈவினிங் மட்டும் உனக்கு ஏன் இவ்வளோ கமாண்ட், இவ்வளோ போலீஸ்? இது யூட்டிலைசேஷன் ஆஃப் போலீஸே வந்து இட் ஹஸ் பீன் ஃபெயில்ட். அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒபே த ஆர்டர்னு போலீஸ்க்கு சொல்லுவாங்க, புரிஞ்சுங்களா? இப்ப அவங்க சுப்பீரியர் ஆபீசர் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒபே த ஆர்டர் சொல்றாரு. அவங்களுக்கு ஒபே த ஆர்டர் வந்து தேர்ட் பில்லரா இருக்க வேண்டிய எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி நவ் ஹஸ் பிகம் a giant check for the legislative authorities. இந்த பொலிட்டீஷியன்ஸ்க்கு வந்து கைப்பாகையாக மாறிவிட்ட போலீஸ் அதிகாரிகள், எஸ்பெஷலி போலீஸ். நான் சொல்றேன் எஸ்பெஷலி போலீஸ், ஏன்னா போலீஸ்ங்கிறது இட்ஸ் வைட்டல், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். எனக்கு பிரச்சனைனா கூட நாளைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் தாங்க போவேன். நீ போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பந்தோபஸ்து போயிருக்கோம், ரோட்ல போய் நிக்கிறதா பந்தோபஸ்து? என்ன, வாட் இஸ் திஸ்? ஒரு மக்களுக்கு இது புரியணும். காலையில வாக்கிங் போடும் போது வராத அந்த உயிர் அச்சம் எதுக்கு? நீ அது 20 கார் போனாதான் வருமா? இந்த 20 கார் போனதுக்காக ஆட்சி இழந்தாங்க. இன்னைக்கு அதே இது திரும்ப நடக்கும் பாருங்க. இன்னைக்கு டிஃபிஷியன்சி ஆஃப் போலீஸ். ஒரு ஸ்டேஷன் போனீங்கன்னா எல்லா இடத்துலயும், கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா there's a deficiency of service. நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 2 பேரை வேலைக்கு வச்சிருக்காங்க. ஏன்பா நான் சார் நான் வாங்குற லஞ்சத்தை இதுல தான் கொடுக்குறோம் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்றான். லஞ்சத்தை ஜஸ்டிஃபை பண்றான். ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஜஸ்டிஃபை பண்றான், தாலுகா ஆபீஸ்ல ஜஸ்டிஃபை பண்றான். ஒரு கரண்ட், ஓகேங்களா சார், கம்பி ஏறதுக்கு ஆள் இல்லை சார்ங்கிறான். இன்னைக்கு கம்பி ஏறதுக்கு ஆள் இல்லை சார் நீ கேட்ட 5500 ரூபாய் நான் ஃபீஸ் கட்டிட்டேன், நீ கம்பி ஏறி கனெக்ஷன் போட வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னா, சார் கம்பி ஏறதுக்கு ஆள் இல்லை சார், நாங்க லஞ்சமா கேட்கல சார், நீங்க அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க சார், அவன் தான் சார் போய் மாட்டுவான் அப்படின்னு. இங்க கீழே இருக்கவனா தொப்பையும் தூந்தியுமா வளர்ந்துக்கிட்டு கீழே உட்காந்துட்டு இருக்கான். தி என்டையர்
executive authorities have become as slaves for this legislative. இவங்க ஆட்சி விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு சலாம் 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 சலாம்னு போடுறீங்களே, உங்களுக்கும் இதே கிடையாது. இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? 6 இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சது 6, தெரியாம எத்தனையோ. நேத்தையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சு பாருங்க. 2 மாநாடு போடுறாங்க. இன்னைக்கு வந்து எப்போதுமே வராத ஒருத்தர் வருவாரு, அரசியல் இதா வந்து வருவாங்க. இப்ப திருச்சியில இருக்க அந்த சைட்ல இருக்கிற போலீஸ் என்ன பண்ணுவாங்க? டிரான்ஸ்பர் கூட போட மாட்டாங்க. டிரான்ஸ்பர் போட்ட போலீஸ் கூட வேலை பாருப்பாங்க. எனக்கு இப்ப நடந்திருக்குங்க. இப்ப முன்னாடி வந்து ஃபுல் டிரான்ஸ்பர் லிஸ்ட் வந்துருச்சு. திருச்சியில இருந்து சென்னைக்கு வர போலீஸ் இருந்து எல்லாரும் நான் ஜென்ரலா நாங்க இந்த டிரான்ஸ்பர் லிஸ்ட்னா பாத்துட்டு இருப்போம். இங்க இருந்து யார் யார் என்ன மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிரான்ஸ்பர் லிஸ்ட் வந்தவங்க டிரான்ஸ்பர் ஆகல இன்ன வரைக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய டிரான்ஸ்பர் நடக்கும். அப்படி நடந்த டிரான்ஸ்பர் லிஸ்ட் கூட டிரான்ஸ்பர் ஆகாம டியூட்டி பாருங்கிறாங்க. ஏன்னா அவர் அரசு வேலையா வந்திருக்காரு, திரும்ப பாருங்க. 2 மாசத்துல வந்து எத்தனை தடவை வருவாங்க? பிஎம்மோட சேஃப்டிக்காக. ஆமா, இதான் எனக்கு இன்னுமே புரியல. சிஎம்க்கு பிஎம் விடுங்க, சிஎம் விடுங்க, என்ன எல்லா எம்ஏ தான் சொல்றேன். எல்லா எம்ஏ சாதாரண எம்ஏ கூட சொல்றேன். ஐ மீன் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ் கூட சொல்றேன். ஓகேங்களா? தேர் இஸ் நோ சேஃப்டி. இப்ப சேஃப்டி யாருக்கு வேணும்? அவங்களுக்கு வேணுமா? அவங்க தான் வந்து வீடியோ கேமரா எடுத்து அடிக்கிறாங்களே, அப்புறம் என்னத்துக்கு சேஃப்டி? இன்னைக்கு பிரஸ்ங்க 4th எஸ்டேட் அது ஏற்கனவே காலி ஆகி போச்சு. யோசிச்சு பாருங்க, யாராச்சும் போய் கேள்வி கேட்க முடிஞ்சிச்சா? ஒரு பிரஸ் இத ஐ மீன் இது வந்து ரொம்ப கடுமையான சொல்லா இருக்கும். விஜயகாந்த் ஒருத்தர் தான் சொன்னாரு இந்த பிரஸ்ஸை பத்தி ஒரு கேள்வி கேட்டு. அவரும் சொன்னாப்ல, இந்த போலீஸ்காரங்க உடைய போட்டது நான் ரொம்ப அசிங்கப்படுறேன் அப்படின்னு. இன்னைக்கு 2 பேருமே அடி வாங்குறாங்க. இன்னைக்கு போலீஸ் அடி வாங்குறாங்க, பிரஸ் அடி வாங்குது. அதை மீடியால போட்டு ப்ரொமோட் பண்ண மாட்டீங்க. எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஹஸ் பீன் சோல்ட் டு தி கவர்மெண்ட், டு தி பிரசன்ட் கவர்மெண்ட். கவர்மெண்ட் மாறிச்சுன்னா அப்படியே மாறிடுவாங்க. என்ன இது? இட் இஸ் அட்ராசியஸ். இது ஏன் நடக்குதுன்னா யூ ஆர் யூசிங் தி ரிசோர்சஸ் ஃபார் தி டிஃபரெண்ட் பர்பஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க மேம்பாலத்துல ஃபுல்லா நிக்கிறாங்க. நம்ம அண்ணன் தம்பி தான் போலீஸா நிக்கிறாங்க. பாவம், அவங்களும் போலீஸ் தான். நான் போலீஸையும் திட்டுறேன், ஓகேங்களா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சில போலீஸை திட்டுறேன், எல்லா போலீஸையும் திட்டல, புரிஞ்சுங்களா? சில அரசுவாதியை திட்டுறேன். ஏன்னா இப்ப கம்யூனிஸ்ட் லீடர்னா வந்து என்ன 100 காரை வச்சுக்கிட்டா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் தமிழ்நாட்டில் வந்து அப்படியே த்ரெட்டனிங் பாம்ஸ் இருக்குடா, நக்சலைட்னா சுத்தி நின்று சுட்டுட்டு இருக்கானா. 20 காரு, அதுக்கு எவ்வளவு டிராபிக்? ஏன் 2 நிமிஷம் நின்று போக மாட்டேங்கிறாங்களா? ஆம்புலன்ஸ் போதுங்க, இன்னொருத்த உயிருக்கு போறாங்க. அந்த உயிர் போடுறதோடய நீங்க போய் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க அவ்வளவு சீக்கிரமா? இன்னைக்கு ஹைபிரிட் மாடல்ல உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை பார்க்குறோம். நாங்க கேஸ் அட்டன் பண்றோம். காலையில கேஸ் அட்டன் பண்றோம். கோர்ட்டுக்கு போறோம். ஹைகோர்ட் மேட்டர்ஸ் ஆபீஸ்ல உட்காந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பண்ணலாம். இன்னைக்கு 20 போலீஸ், இவ்வளோ இது, ஆல் திஸ் திங்ஸ் ஹஸ் டு பி ரெடியூஸ்ட். இதுனாதான் இந்த எல்லா டோட்டல் பிரச்சனைக்கு மூல காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் தான். Assigned authorities are not doing their job. They have been utilized for some other job. அதுதான் இதோட ரீசன். ரொம்ப கரெக்டா சொன்னீங்களா என்னன்றது தெரியல. பிகாஸ் எல்லாருமே வந்து பொலிட்டீஷியன்ஸ் பின்னாடியும் நல்லா ஹை பொசிஷன்ல இருக்கவங்க பின்னாடியும் போகும்போது பாமர மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பிகாஸ் இந்த இறந்த குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை கூட வந்து இப்ப ஓட்டு கேட்க போறவங்க தனியா வரீங்கல்ல, அப்ப உங்களுக்கு செக்யூரிட்டி தேவைப்படல. அப்ப அந்த 20 காரை கூட்டிட்டு வந்து செக்யூரிட்டி ஓட்டு கேளுங்க. எவன் ஓட்டு போடுறான்னு மட்டும் பாத்துறேன். விலக்கி விடுங்க. 20 பேர்த்த 20 காரை கொண்டு வந்து ஊரே விலக்கி விட்டு எங்க யார்கிட்ட போய் ஓட்டு கேட்பீங்க? அப்ப மட்டும் உங்களுக்கு மக்கள் வேணும், ஓகேங்களா? ஆனா மக்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆளுங்க வேணாம். ஏன் 2 கார்ல போனவங்களை ஒரு கார்ல நீங்க உட்காருங்க, இன்னொரு கார்ல நீங்க கூட இன்னொரு கார்ல உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கட்டும், இல்லைன்னா கலெக்டர் இருக்கட்டும், யாரா இருக்கும், அட்வைசர்ஸ் இருக்கட்டும், வந்து மாறி மாறி உட்காந்து பேசிட்டு போட்டோம். எதுக்கு 20 காரு? பிகாஸ் வந்து நாங்க எலெக்ஷன் வந்துட்டா நடந்து போய் ஓட்டு கேட்போம். பரோட்டா கடையில போய் பரோட்டா போடுவாங்க, டீ கடையில போய் டீ போடுவாங்க, வடை வாங்கி திம்பாங்க. தோசை ஊத்துவோம். இது எல்லாத்துக்கும் மூல காரணமே இதுதாங்க. They are not being utilized properly. Police force is not being utilized properly. இவங்க வந்து போலீஸ் வந்து is being used only as a security for these people. அவங்க கட்சிக்காரங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செய்யறாங்க. இதுதான் இந்த கவர்னன்ஸ். இந்த கவர்னன்ஸ் வந்து மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும்.
இந்த கவர்னன்ஸ்க்கு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். ஓட்டு மூலியமா அவங்க சொல்லணும். 20 கார்ல வந்தியே, ஏன் இப்போ வர வேண்டியதுதானே 20 கார்லன்னு கேட்டாங்கன்னா அப்பதான் உங்களுக்கு வலிக்கும். அந்த அளவுக்கு நான் கிரௌடு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாத கிரௌடா. நம்ம ஒரு பக்கம் போலீஸை மட்டுமே குற்றம் சாட்டலாமா? ஏன்னா வந்து இப்போ தமிழகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லுமே எங்கே பார்த்தாலுமே போதை கலாச்சாரம். எல்லாமே ரொம்ப அசால்ட்டாக கிடைக்குது. ஒரு ஸ்கூல் பையனை பார்த்தா வந்து கஞ்சா போதையில் இருக்கான், மெத்தப்பட்டமைன் யூஸ் பண்ணணும். அப்படின்றப்போ இப்போ இந்த நடந்த பாலியல் வழக்குகளுக்கு பின்னாடி அந்த பர்சன் எப்படி இருந்தாங்கன்னா அப்படி தான் இருந்திருக்காங்க. அப்படின்றப்போ போதை தான் வந்து இந்த மாதிரியான தவறுகளுக்கு இன்னும் அதிகமான காரணமாக இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் கல்ச்சர் அக்ராஸ் இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸா ம் ஓகே ஐ டசன்ட் வாண்ட் டு சே தட் இஸ் தமிழ்நாடு வாஸ் வே பேக்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ ஹவ் ட்ராவல்ட் அக்ராஸ் ஆல் திஸ் திங்ஸ். ஓகேங்களா, எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓரளவு ஓகேவா இருக்குது. ஓகே ஓகேங்களா, வித் ரிகார்ட் டு கன் கல்ச்சரு, ட்ரக்ஸு அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் கம்பேரிட்டிவ்லி டு அதர் ஸ்டேட்டஸ். அதர் ஸ்டேட்ஸ். எஸ். ஓகேங்களா, அதர் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது அதனால இது ஒழுங்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே ஓகேங்களா, கெட்டதுல இதில் கொஞ்சம் கெட்டு போனதுன்னு நான் சொல்லுவேன். ம் ஓகேங்களா, ஸோ நடைமுறையில் நான் ஏன்னா நம்ம அதையும் பார்க்குறோம் இதையும் பார்க்குறோம், அங்கே இன்னும் எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கிறாங்கன்றதை நான் பார்க்குறேன் கம்பேரிட்டிவ் ஸ்டடியில். ஓகே ஓகேங்களா, அங்கன்னா வீட்டுக்கு வீடு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே இன்னும் இங்கே செடி வாங்கி வைக்கல. ஓகேங்களா, அந்த அளவுக்கு வந்து அங்கன்னா வந்து ரொம்ப நார்மலாக Mostly. காலேஜஸ் பின்னாடியே எல்லாம் வளர்க்குறாங்க. அதுனா வந்து நிறைய ஒரு அங்கே வந்து இது ஒரு ரொம்ப கேஷுவல் ஆக்கிட்டாங்க. ம் இப்போ ஒன்றும் இல்லைங்க, அவங்க அங்கே வந்து சில விஷயம்னா சில பேருக்கு வந்து தப்புன்னே தெரியாது. ஓகே ஓகேங்களா, இப்போ இப்போ ஒன்றும் இல்லை யூடியூப்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிராஸை அரைச்சு போட்டு பாங்குன்னு சொல்லி குடிக்கிறாங்க. ஓகேங்களா, இதை வந்து சிவபானம்னு சொல்லி விற்கிறாங்க, விச் இஸ் லீகலுங்கிறாங்க அந்த சைடு. ஓகே ஓகேங்களா, அங்கே போய் சாமியார்ட்ட கேட்டிங்கன்னா ஜென்ரலாக வந்து ஆம், 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 இதுனா வந்து கஞ்சானா ரொம்ப நார்மலாக வந்து நார்மல் இது மாதிரி ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து சில இதுனா வந்து நடக்குது. கம்பேரிட்டிவ்லி அந்த கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெத்தபட்டமன் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாப்லன்னா பார்த்தீங்கன்னா 2 இன்ஜெக்ஷனை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறது, 12 ரூபாய் 13 ரூபாய்லனா இன்ஜெக்ஷன் எடுத்துடுறான். ஓகே 2 இன்ஜெக்ஷனை வந்து மாற்றி போட்டோம்னா அது ஒரு போதைங்கிறான். ம் ஓகேங்களா, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. ஓகேங்களா, பேக்கெட்டில் வந்து கிழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனபால்ட்ட என்னமோ ஒன்று அதை ஊற்றி அதை ஷேக் பண்ணி அதை இழுக்கிற கூலி தொழிலாளிகள் ஜாஸ்தி இங்கே தமிழ்நாட்டில். இந்த போதை ஒரு 40-50 வயசுல செத்து போயிடுறாங்க. ஃபெவிகால் மாதிரி நீங்கள் ஓகே ஃபெவிக்விக்கை ஓகே ஊற்றி தெரியும் சார். குலுக்கி அது இந்த மோந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலரில் பாக்கெட் கிடக்குது. ம் நீங்கள் அந்த மார்க்கெட்லன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கள் ஊர் மார்க்கெட்டில் நான் பார்த்தேன் திருச்சியில் ஓகே பச்சை பச்சை பச்சையாக இருந்துச்சு. வாட்டர் பாக்கெட்டில் பச்சை பச்சை பச்சையாக இருந்துச்சு. இதுனா என்ன ஒரு 25 ரூபா போதை. அதாவது போதைகளை வந்து வேற வேற விதமாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணி ஓகேங்களா ஒரு பிடிச்சி ஒரு இது பண்ணனா அதுதான் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்லாமல் போச்சு. இப்போ நீங்கள் வாட்டர் பாக்கெட் விற்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒரு ஃபெவிக்விக்கும் அடம்பால்ட்டா விற்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இது சிம்பிள். இது ரெண்டத்தையும் சேர்க்குறாங்க. இது திருச்சியில் நடக்குதுங்க. திருச்சியில் பார்த்தேன். ஓகே பச்சை பச்சையா கடந்துச்சு கீழே. அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு கேட்டேன், இது என்னையா அப்படின்னா. அது மோந்துனா இப்போ வார்னிஷ்னா ஒரு வாடை வரும் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார். அந்த வாடையை மோதுறதுல ஒரு போதை இருக்கான். அது வந்து அது பண்ணி 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 அந்த மாதிரி ஹின்னேல் பண்ணியே வந்து சில போதைகள்லாம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த விதத்துலனா நம்ம பார்த்தோம்னா ஒரு விதத்தா நம்ம வந்து போதைகளை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதுக்குன்னா ஒரு ஒரு கன்ஸ்ட்ரெயின் நம்ம கொண்டு வரணும். இப்போ வந்து ட்ரிங்க்கு அது மட்டுமே வந்து போதைன்னு மட்டும் கிடையாது. சிகரெட்டு இன்னைக்கு ட்ரிங்க்கு அது மட்டுமே நமக்கு தெரிஞ்சு போதையாக இருந்த நேரத்தை இப்போ ஓகே நார்மலாக இருக்கிற பொருட்கள்னா கூட போதை ஆயிடுச்சு. அதனால தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா ஈஸியாக 2-3 சிவிங்கம் ஈஸியாக சார். இது எஸ். எல்லாமே கிடைக்க மெத்தப்பட்ட மென் அது எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, இதுக்குன்னா வந்து கரெக்டான டீம் போட்டு ஓகேங்களா தன் வீட்டு பசங்களாட்டம் வந்து தமிழ்நாடு பசங்களை யார் பார்க்குறாங்களோ அந்த பொலிட்டிஷியனா மட்டும்தான் வந்து இதை கிளியர் பண்ண இல்லை முடியும். மினிஸ்டர்ஸோட ஃபேமிலியோ இல்லை வந்து பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஃபேமிலியோ அவங்களோட குழந்தைங்களும் சேஃபாக தானே சார் இருக்காங்க? அதை நீங்கள் சொல்ல முடியாது. ஒருத்தர் மதுரையில் படுத்தே கிடக்குறாப்லையா வெஜிடபிள் ஆட்டம். அவங்க ஃபேமிலியிலே நடந்திருக்கேன். அது நடந்ததுக்கு அப்புறமும் கூட நான் சொல்லலை, யாருன்னு சொல்லலை, மக்களுக்கு தெரியும். ஓகேங்களா, மதுரையில் ஒருத்தர்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, 1.5 வருஷமாக ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறாராம். ஓகேங்களா, ஸோ அப்படிங்கும் போது ஒரு தாய் தகப்பன் வந்து எப்படி அடங்கி போகிறாங்க பாருங்கள் பசங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா.
இது இது எல்லாத்து குடும்பத்திலயும் நடக்குதுங்க இன்னைக்கு. சுத்தி சுத்தி கர்மா வில் இஸ் அ பூமராங் வந்து சுத்தி அடிக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க. அவங்க குடும்பத்திலே நடந்திருக்கு பாருங்க. ஓகேங்களா? தாய் தகப்பன் எப்படி இருந்தா அப்பா இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம போ அப்படின்னு உட்காந்துட்டாரு பாருங்க. அதுதான் பூமராங். புரிஞ்சுங்களா? இதுக்கு அப்புறமும் கூட இதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நடத்தாம, ஓகேங்களா, இவ்வளோ லீனியண்டா இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மாற்றான் பங்காளி பிள்ளைக்கு நடந்தது தான் பிள்ளைக்கு நடக்கிறது ரொம்ப ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. அந்த அளவுக்கு நீங்க கவர்மெண்ட்டை ஸ்ட்ரிக்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். கவர்மெண்ட்டை ஸ்ட்ரிக்ட் பண்ணணுன்றீங்க. அதே காவல்துறை தான் வந்து தொடர்ந்து சாத்தான்குளத்தில் நடந்த இஷ்யூவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து மடப்புறம் அஜித் மரணமாக இருக்கட்டும், இது போல் கிட்டத்தட்ட 24 லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு சொல்லி இதுக்கு மேலே ஒரு லாக்அப் டெத் நடக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த தருணத்தில் வந்து இன்னும் அஜித் மரணமே வந்து யாருனாலையுமே வந்து வெளியில் வர முடியாத ஒரு கொடூர மரணமாக இருந்தது. திடீர்னு ஆகாஷோட மரணம் அப்படின்றது இன்னும் பெரிய பூகம்பத்தை கிளப்பியிருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் போய் சொல்லும்போது கூட இல்லை, மூச்சு திணறி தான் இறந்தான்னு வந்து காவல்துறை சொல்லிடுச்சு. பட் ஆனால் அந்த பையனே கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இன்னைக்கு ரிவீல் ஆனது பெரிய பூகம்பத்தை கிளப்பியிருக்கு. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். நான் ஆரம்பத்திலே நம்ம பேட்டியில் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். இன்ன வரைக்கும் நம்ம சுதந்திரம் வாங்கி 75 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த போலீஸ் எப்படி அந்த டெண்டன்சியை மெயின்டைன் பண்ணாங்களோ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி, அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. எப்படி சார் இவ்வளோ கொடூரமாக நடந்துக்க முடியும்? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் வந்து ஷுட் பி ஸ்ட்ரிக்ட் ஆல்சோ அண்ட் டு பி, அதாவது எப்போ அவன் தப்பு செஞ்சானோ அப்பதான் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுங்கிற. புரிஞ்சுங்களா? எப்பனா வந்து ஒருத்தனை திருத்த முடியுமோ அந்த அளவுக்கு. இப்போ நீங்கள் யூகேலனா போனீங்கன்னா ஒருத்தன் கொஞ்சம் இதாகிட்டான், ஏதாச்சும் இதாகிடுச்சுன்னா போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போய் அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது, தே ஆர் ஹெல்பிங் இன் நேச்சர் ஆல்சோ. ஓகேங்களா? ஒரு யூகேல வந்து ஒருத்தன் கீழே ஒருத்தன் டயர்டாகி கீழே வந்துட்டானா அவனை தூக்கி கொண்டு போய் வந்து எழுந்துச்சு போ அப்படின்னு. இங்கே வந்து என்னன்னு கேட்குறேன், யூஆர் நாட் ஃபில்லிங் த ஸ்பேஸ் இட் செல்ஃப், யூ ஆர் ஓவர்லோடிங் தம். போலீஸ்க்கு இன்னொரு பிரச்சனை என்ன, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவ்வளோ ப்ரெஷர், எங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷருங்க. 4 பேர் பார்க்க வேண்டிய வேலையை நாங்கள் வந்து 2 பேர் பார்க்குறோங்க. அது 50% வந்து எங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது. இங்கேருந்து எங்களை அங்கே அலைய விடுறாங்க, அங்கேருந்து இங்கே அலைய விடுறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு சொல்கிறதுக்காச்சும் இது இருக்குது, அவங்களால சொல்லவும் முடியாது. புரிஞ்சுங்களா? இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாகவே சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எஃபிஷியண்ட்டான பீப்புளை வந்து அவங்க டெப்ளாய் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ப்ளஸ் கம்யூனிட்டியை வந்து அவங்க ஒன்று சேர்க்கணும். நான் இது எப்போதுமே கேட்குறது என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு பேருக்கு வைக்காதீங்க. கோ அண்ட் கால் அப் த கம்யூனிட்டி. ஓகேங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இங்கே வரீங்க, எங்கள் காம்ப்ளெக்ஸ் வரீங்க, இங்கே வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு, சார் நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வாங்க சார், இது நம்ம ஸ்டேஷன் தான் சார், ஓகேங்களா, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க, ஓகேங்களா, ஒரு இது உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாங்க, விசிட்டிங் ஹவர்ஸ் வந்து இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம், ஓகேங்களா. ஏன்னா இவங்க தான் இது லத்தி எடுத்துகிட்டு போயிடுறாங்களே, ஹலோ நவருங்க, இவர் இந்த மினிஸ்டர் போகிறார், அந்த மினிஸ்டர் போகிறார், அந்த மினிஸ்டர் போகிறார், இந்த மினிஸ்டர் போகிறாருன்னு சொல்லிட்டு இவங்க டிராஃபிக் போலீஸ் வேலை தானே நிறைய நேரம் பார்க்குறாங்க. ஓகேங்களா, நீங்கள் எந்த பிரச்சனைனா வாங்க சார், என்னை வந்தீங்கன்னா இந்த நேரத்தில் என்னை அணுகலாம், என்னை இந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு போலீஸ் எங்கே ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க? போலீஸ் ஃப்ரெண்ட்லியாகவே இல்லை. இதுதான் மெயின் ட்ராபேக்கு. இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னாவே பயப்படுறீங்களே, அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி நாடு உருப்படும்? நான் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணுங்கிறேன், அவங்க ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்கன்னா சார் என்ன சார், நம்ம தப்பு செய்வோம், நம்ம இது பண்ணுவோம், வந்துட்டு போவோம், சொசைட்டியோட மிங்கிலே ஆக மாட்டாங்க. ஓகேங்களா? என்னையும் தண்ணியுமா இருந்ததுன்னா போலீஸும் மக்களும் இருக்கிறாங்க. அதில் நல்லா போட்டு பொறிக்கிறது இந்த பஜ்ஜியை தான். எண்ணெயும் தண்ணி மூலம் தான் மக்கள் இருக்கிறாங்க. எதுவும் ரெண்டும் உரசவே உரசாது. நீங்க எப்படினாலும் நீங்க பிரிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தான் மக்களும் போலீஸும் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவா இருந்தாதான் நம்மளுக்கு வந்து பவர்ஃபுல்னு நினைக்கிறாங்க. இப்ப அதனால என்ன பண்றாங்க, நிறைய பேர் இப்ப யோசிச்சு பாருங்க. நான் ஜென்ரலா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போனேன்னா, ஒரு பையன் வந்து பேசும்போது கேட்டேன், என்னப்பா ஆக போற அப்படின்னு. சார் நான் வக்கீல் ஆகணும் சார் அப்படின்னா. நீ நல்லா இது பண்ணிக்கிற, சயின்ஸில் நல்ல மார்க் வாங்கியிருக்க, எல்லாம் பண்ணுக்க, நீ வந்து நீட் எழுதணும், ஓகேவா, உனக்கு வந்து நீட் எழுதணும், நீ வந்து டாக்டர் ஆகணும், சூப்பர் மார்க் வச்சுருக்கப்பா, நீ எதுக்கு நீ இது பண்ண, நீ சூப்பராக உனக்கு சயின்ஸ்னால் வருது, இதில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு. இல்லை சார் நான் வக்கீல் ஆகணுன்றேன். அதுக்கப்புறமா ஏன் சார், ஏன் பாருண்ணா, இல்லை சார் நான் எங்கள் அப்பா ஆட்டோக்காரரு, ஓகே, நானும் எங்கள் அப்பா புது ஆட்டோ வாங்கிட்டு வந்தோம் சார்,
ஓகே, ஒரு போலீஸ்காரர் வந்து முன்னாடி இருக்கவனை போன்னு சொல்றாரு, கார்காரனை போன்னாரு, பைக்குக்காரனை போன்னாரு. எங்க ஆட்டோவை மட்டும் 3 அடி அடிச்சார் சார். புது ஆட்டோ சார். ஏன் சார் எங்களை மட்டும் அவர் அடிக்கிறாரு? நான் வக்கீலாகணும் சார். எங்க ஒரு சின்ன பையனுக்கு எப்படி ஒண்ணு தோணுது பாருங்க. அவன் ட்ராக்கே மாத்துறாங்க அவங்க. அவன் ட்ராக்கே மாத்துறாங்க. நான் உன்னை சொல்றேன், நீ இல்லப்பா, நீ வந்து சயின்ஸ்ல நல்ல மார்க் எடுத்திருக்க, நீ வந்து நல்லா சயின்ஸ் படிக்கலாம், நீ வந்து டாக்டர் ஆகலாம்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஆனா அந்த பையன் வந்து மாத்திக்கவே இல்லைங்க கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் என்கிட்ட பதில் இல்லை. யார் காப்பாத்துவா அவனை? அவன் காப்பாற்றணும்னா என் சொசைட்டியை காப்பாற்றணும். என் கூட இருக்கிறவனா ஆட்டோக்காரங்களும் இந்த காரங்களும் நான் வந்து வக்கீலானாதான் தட்டி கேட்க முடியும்னு யோசிக்கிறான் பாருங்க. அந்த எண்ணத்தை கொடுத்தது யாரு? எங்கேருந்துங்க வந்துச்சு உங்க குச்சி எடுத்து? அவன் சொல்றது வார்த்தை ஒன்று கரெக்டுங்களா இல்லைங்களா? நீங்க 2 வீலர்ல போறீங்க, உங்க 2 வீலர் அடிச்சிருவாங்களா? 95,000 1,00,000 கீழே இருக்க 2 வீலர் தான். அதை அடிக்க மாட்டாங்க. கார்னு தொடவே மாட்டாங்க. ஆனா ஆட்டோவை மட்டும் போட்டு அடிக்கிறாங்கன்னு அவனுக்கு என்ன வருது பாருங்க. ஒரு சின்ன பையனுக்கு இருக்கிற எண்ணம் தான் அது. இது எரப்ஷன் ஆகுது. இந்த கோபம் வருது. இந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அங்கங்க போகுது. இந்த கோபத்தின் வெளிப்பாடுல என்ன பண்றாங்க? சமயத்துல இந்த பசங்கன்னா ட்ரக் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வேற லைன்ல போயிடுறாங்க. தவறா போயிடுறாங்க. கோபமா இருக்கிறவன் என்ன பண்றான்? ரெவல்யூஷனிஸ்ட் ஆயிடுறான். பொலிட்டி இல்லைன்னா ஒரு மாதிரி என்ன பண்ண கூணு கும்பிட போடுறவன் பொலிட்டிஷியன் ஆகி இவங்க இல்லைன்னா மிதிக்கணும்னு நினைக்கிறான். நல்லா படிக்கிற பசங்களே இந்த மாதிரி மாறிடுறாங்கிறேன் நான். வக்கீல் தொழில் நல்ல தொழில் தான். பட் நான் அவன் மார்க்கை பார்த்தோன்னே நானே சஜஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? மென்டாலிட்டி அவன் எதுக்காக அவன் வக்கீலாகி நான் இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொன்னாலும் பரவாயில்லைங்க. ஓகே, என்னன்னா வந்து இவங்க கொட்டு வச்சாங்க அதுக்காக நான் வக்கீல் ஆகணுங்கிறான் பாருங்க. நீ டாக்டர் ஆனாலும் அவங்க மதிப்பாங்கப்பா உனக்கு. அதுக்கப்புறம் அது என்ன ஒன்லி ஒரு போலீஸோட இன்டென்ஷன் மட்டும். ஒரு போலீஸோட இன்டென்ஷன்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஆகணும்னு சொல்றாப்ல. அப்படின்னா ஒரு பையனை எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்னா வந்து கவர்மெண்ட்டே மாறணும், மக்களும் சேர்ந்து மாறணும்னு சொல்லிட்டு